என்னுடைய பெயரோ திரௌபதி. ஆனால் தங்களுடைய பெயர் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கொடுத்தேன் சாபம். என்ன தெரியுமா? என்னுடைய பெயருக்கு என்ன தெரியுமா? பணிப்பெண். உனக்கு கூட தெரியக்கூடாது. இந்த அம்மா திரௌபதி அம்மா உனக்கும் தெரியும். காவலாளி இருந்தாலும் உனக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் இந்த அம்மா தான் திரௌபதினு தெரியக்கூடாது. இப்ப எங்க இருக்கோம்? எந்த நாட்டுக்கு வந்திருக்கோம்? நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு வந்திருக்கோம்? ஆமா, மச்ச தேசம், மச்ச நாடு. அப்படி எங்களுடைய பட்டிமார்கள் எல்லாம் அவரவர்கள் உருவத்திலே அவரவர்கள் உருவத்திலே மாறி போயிருக்காங்க. நான் பின்னாடி வந்து கொண்டிருக்கேன்.
அவர் ஒரு புறமாக இந்த மச்ச நாடு என்ன இந்த மச்ச நாட்டு கையில எதுக்காக வந்து இருக்கிறோம் நம்ம பணிப்பெண் என்ற பிறகு பணிப்பெண் என்ற பிறகு நம்ம கிட்ட சில பொருளெல்லாம் மேய்ச்சல் போனாக்கா பொருள் இருக்கணும், மட்டக்கோல் இருக்கணும், அதுக்கு குண்டு இருக்கணும். இவெல்லாம் இருக்கணும். அப்படி அந்த பொருட்களெல்லாம் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி நான் பணிப்பெண் என்ற பிறகு எனக்கு என்கிட்ட இருக்க வேண்டிய பொருளெல்லாம் இருக்கணும் இல்லையா? என்னென்ன பொருள் தெரியுமா? என் பெயரை இப்பொழுது பணிப்பெண். புரியுதுங்களா? யாருக்கும் எடுத்து உரைக்கக்கூடாது. நான் எல்லாருக்குமே சாதனை பெயர் திரௌபதி கிடையாது. தெரியாது. புரியுதா? தெரியாது. தெரியாது. யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. கோமுருகனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி மாதவன் அண்ணா என்னுடைய பெயரை பின்ன பணிப்பெண். என்னுடைய அறியாமல் நான் என்ன பொருள் கொண்டு வந்திருக்கேன்? பூவாரி, கத்திரி, பரணி, கண்ணாடி, என்ன குங்குமம், மஞ்சள், இப்படி பெண்களுக்கு தேவையான பொருட்கள் எது தேவையோ இதெல்லாம் என்னுடைய அறியாமல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். எப்படி என்றால் இந்த நாடு மச்ச நாடு. இந்த மச்ச நாட்டு ராணி இருந்தால் யார் இந்த மச்ச நாட்டு ராணி யார் இருக்கும் அண்ணா? ஏவையா சொல்றது ஏதோ ஒய்யா சொல்லு. நான் பாஞ்சாலி. புரியுதா? உன்னை எதுவும் நீ அகட விகடமான வார்த்தை பேசினா கூட அந்த வாழால உன்னை அடிக்கிட்டு கூட எனக்கு தகுதி கிடையாது. அதான் கேட்டேன். சொன்னீங்க அந்த என்ன அம்மான்னு சொன்னீங்க. என்ன அம்மான்னு சொன்னீங்க? அப்படி சொல்லியே அரசு வீட்டு பொங்க ஆண்டி வீட்டு பிள்ளைங்க அப்படிதான் வரும். சரி ஆமா 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 சரி இருக்கட்டும் போகட்டும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? அப்படி மாதவன் அண்ணா இந்த நாட்டு ராணி பேர் என்ன சொன்னீங்க? சுதட்சணாதேவி. சுதட்சணை அல்லையா? சுதட்சணை அம்மா இருந்தால் யாரோ ஒரு பெண், ஒரு பணிப்பெண் நம்ம நாட்டை நாடி தேடி ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்குது, சேர்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டோம். போய் வரீங்களா சொல்லு. வேலை கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒழுங்கான வார்த்தை சரி பேசுகிறேன். அப்படி வணக்கம்மா. வணக்கம். எப்படி என்றால் நம்ம நாட்டை நாடி ஒரு ஏழை பணிப்பெண் இருந்த யானை மெலிந்த தேகம் அழுது கண்ணீர் சிந்தையோடு இருக்கிறது. பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. நம்ம மாதிரி இல்ல. நம்ம நல்லா வயசாட்டு வளையத்தெல்லாம் சாப்பிட்டு
நல்லா வசதியா இருக்கும். ஆமா ஆமா. அவன் அப்படி இல்ல. மெலிந்த வேகம், இழுந்த யாழை, அழிவு கண்ணீர் சிந்தையோடு இருக்கிறது. அந்த அம்மா பார்த்த பரிதாபமா எனக்காக உதவி வர சொல்லி பார்க்கலாம். அண்ணா சொன்னீங்களா? எடுத்து சொன்னேன். எடுத்து உரைத்தீங்களா? எனக்கு என்ன சொன்னாங்க? என் சார்பாக நம்ம செய்யணும் ஒரு வேலை. சரி வசூல் சரி வசூல் பார்க்கலாம். என்ன மனிதர்கள் தேவர்கள் இவர்கள் எல்லாம் திரௌபதி அம்மனுக்கு தாதிமார்கள். அந்த திரௌபதி அம்மனுக்கு நான் தாதி. என்னுடைய ஹீரோ விரதசாரதி. அண்ணா இந்த விரதசாரன் பேர் எப்படிமா வச்ச? சாரங்கன்னு சொல்றியா? அந்த பேர் எப்படிமா வச்ச? எப்படி என்றால் சொல்லுமா? சரிதான். அப்படியே அப்பயே எங்களுடைய கணவர் இந்த பணங்காய் மாதிரியே வெட்டி போடுவாங்க. என்ன பணமற்றிருந்து பணங்காயை வெட்டினா வெட்டி கேள்வி சொல்லணும். எப்படி சொல்லி போட்டு கொத்தாக இருக்காங்க மேல காய். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த காய் 15 காய் 20 காய் ஒன்னா இருக்கும். அப்படியே அந்த காயை பட்டு கட்டியாரு வெட்டி கேள்வி தள்ளலாம். எப்படி சிதறியா மூணு மணிக்கு போயிடுவோம். அது போல புரியுதா? அப்புறம் என்ன ஆனால் அன்னையே உன் மேல ஆசைப்பட்டா இப்படி செய்வாங்க.
ஆமா அண்ணா. ஏமா நீ இருக்கிற நேரத்துக்கு மேல அந்த அம்மாவுக்கு ஏன் பணம் கொடுக்கான்னு பேரா அண்ணா எனக்கு 5 பேர் கணவர் மகளவர் இருந்தாலும் என்னை தொட்டது கிடையாது. சொந்தமா வருவாங்க போவாங்க தொட்டதும் கிடையாது. என்ன எனக்கு பிள்ளையும் கிடையாது.